ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம மெயினாக இருக்காங்களே, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசைன்னு ஜாலியாக சுற்றிட்டு இருந்த பொண்ணை பிடிச்சி ஒன்றா இப்படி டார்ச்சல் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவங்க வந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம முத்தோட ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் வராரு. வந்தோடனே ஃபேமிலியோடு வந்தோடனே சரி வாங்கினான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு பிரசாதத்தை கொடுக்க அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ரோகிணி உள்ளே வந்தவங்க எங்களுக்கு டைம் ஆகுது அவசரம், எங்களுக்கு டைம் ஆகுது அவசரம். சரி உங்களுக்கு டைம் ஆகுது ஓகே, கொஞ்சம் கூட வாமா, உங்களுக்கு இறக்கமும் இல்லை மூளையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புருஷனுக்கு எப்பொழுதும் மூளை இல்லை ஓகே, ஆனால் உனக்கு கூடவாமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றவங்களை எழுப்பக்கூடாதுன்ற கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் இவங்க போய் மனோஜ்கிட்ட சொல்ல, மனோஜ் ஒரு பக்கம் கத்த, அவங்க சாப்பிட்றத பாதியிலே விட்டுட்டு எழுந்து போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்டா இந்த அளவுக்கு மோசமானவனா இருக்கா, ஏன் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வரக்கூடாதா, எனக்கு சாப்பிட வைக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு காண்டானவர் கத்தி எடுத்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் பார்த்து ராங் டைமில் நீ வர நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ராங் என்ட்ரியில் ஒன் வேல வந்தவங்க நம்ம ஸ்ருதியோட அம்மா உள்ளே வந்து நின்றுட்டு ராஜாங்கம் பண்ணுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவை சமாளிக்க முடியாமல் சமாளித்து அனுப்புகிறாங்க. இவங்க வாய் கம்னு இருக்குமா, இவங்களுக்கு ஒன்று கிடச்சதுன்னா 1000 விஷயம் கிடைச்ச மாதிரி இவங்க தண்டோர அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் அதுக்கப்புறம் என்னடா அது ஒரு நேரம் கத்தி எடுத்துக்கிட்டு சுற்றுறீங்க, இன்னொரு நேரம் கத்தி கத்தி விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைத்தனமாக இவங்க உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடுங்க, இவங்க ஆடின கேம் நல்லா தான் இருந்தது, சரி இந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு வீட்டில் இருக்கவங்கள ஆலோசிக்க போனால் சீப் ஓடின்றாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, இது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, விளையாண்டது போதும் வேக வேகமாக கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிரைவிங் கிளாஸ்க்கு ஹாலெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்த்தோன்னே ரவி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. அந்த கூட்டத்தோட கோவிந்தா போகிறதுக்கு வந்தது யார், நம்ம சிந்தாமணி. நல்ல டிரைவரிங் கிளாஸ் கூட்டு போடான்னு சொன்னால் இங்கே கூட்டம் வந்து விட்டுருக்கான் பாருன்னு சொல்கிறாங்க. பார்க்கறது எருமை வேலை, இதில் ஒரு பெருமை வேலை உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே